ஹலோ டி. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு பிகம் இன்ட்ராவல் ஸ்பெஷலிஸ்ட் சீரிஸ்ல அடிஷனலாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த அடிஷனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே இனிமேல் வீடியோஸ் வரும். அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, என்னோட இண்டிகேட்டர் செட்டப் பேஸ்டாக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது, நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி படிப்பீங்க. ஓகே, அதாவது இந்த சீரீஸ்ல பிரைஸ் ஆக்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பத்தி பார்ப்போம். ஓகே, ஆப்ஷனை பத்தி பார்ப்போம். இந்த மூணுத்தையுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை கவர் பண்ண போறோம். இந்த மூணுத்தையுமே நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாவே வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம லைவா கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நான் வந்துட்டு ஆட் பண்ணிருக்க புது விஷயம். ஸோ இந்த லைவ்ல என்ன பத்தி இருக்கும், எதை பத்தி வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ற எல்லா இண்டிகேட்டர்ஸோட இன்புட்டோட சேர்த்து, அதாவது ஒரு ஒரு இண்டிகேட்டரும் வந்துட்டு வேரியஸ் இன்புட்ஸ் இருக்கு. ஓகே, நான் இப்போ காட்டுற எல்லாமே வந்துட்டு இன்புட்ஸ் வந்துட்டு நான் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போவே நான் இன்புட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க யாருமே இந்த இந்த ப்ரைஸ் ஆக்ஷனையோ இல்லை ஆப்ஷனையோ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் இண்டிகேட்டரை மட்டும் வச்சு ட்ரை பண்ணிடுவீங்க. ஸோ அது எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நார்மலான இண்டிகேட்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்புட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த இன்புட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் மார்க்கெட்டுக்கு, ஓகே, ஆப்ஷன் இண்டெக்ஸ்க்கும் ஃபியூச்சர் இண்டெக்ஸ்க்கும் சூட் ஆகாது. நம்ம இன்புட்ஸை வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இஎம்ஐ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 14 இருக்கு, 20 இருக்கு, 9 இருக்கு, 50 இருக்கு. பட் எதை வந்துட்டு எந்த டைம்ல யூஸ் பண்ணணும், எது எந்த டைம் ஃப்ரேம்க்கு மாற்றணும், இப்படி வந்துட்டு நம்ம இன்புட்ஸை மாற்றி மாற்றி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது சூட்டபிளா இருக்கும். ஓகே, ஸோ அந்த செட்டப்பை நீங்க லைவ்ல தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மூணு விஷயத்தையும் கம்ப்ளீட்டா நீங்க இதுல கவனிச்சுட்டு அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்துட்டு நாளைக்கு போஸ்ட் பண்றேன். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சீரீஸை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு சீக்கிரமா வீடியோஸ் போஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால. பட் நான் இதை வந்துட்டு நிறைய ரிக்வஸ்ட் வந்து சீக்கிரமா வந்துட்டு வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, டெய்லியுமே வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு டெய்லியுமே ஒரு எஜுகேஷன் வீடியோ, அதாவது இந்த கோர்ஸோட வீடியோவும் போடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே வீடியோலேயே நான் வந்துட்டு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணா டெய்லி மஸ்ட் இட் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு 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 சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, பிகாஸ் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, அப்டேட் நம்பர் 1 நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை சீக்கிரம் முடிக்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்னோட இண்டிகேட்டர்ஸோட லிஸ்ட் பிளஸ் இண்டிகேட்டர்ஸோட இன்புட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி எனக்கு கிடைக்கிற இண்டிகேட்டர் பேஸ்ட் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ட்ரேடை பத்தி டீடைல்டா எஜுகேஷன் வீடியோட கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா, அதாவது நீங்க எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா கண்டென்ட்டையும் ஸ்கிப் பண்ணணும்னு இல்லை. ஸோ நான் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ட் 3 இன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கு அப்புறமா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸாக நான் என்ன டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு பிளான்ஸ் கொடுத்துறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 and 2ல எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு தேர்டில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டேன். ஓகே, டைம் ஃப்ரேம்ஸ் பற்றி அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். பட் நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்த்ததுக்கப்புறமா நம்ம மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 hour, 1 hour, ஸோ அந்த மாதிரி வரலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ரெண்டாவது பார்ட்டில் எதை பற்றி பார்த்துப்பீங்க அப்படின்னா, ஒரு இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த டேரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை. ஓகே, ஸோ நான் வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்விங் ஹைஸ் ஸ்விங் லோ இதை கனெக்ட் பண்ணிட்டு அதில் என்ன நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்விங் ஹை, இதுதான் ஸ்விங் லோன்னு வச்சுக்கோங்களேன். இதை மார்க்கெட் பிரேக் பண்ணுதா இல்லை இதை மார்க்கெட் பிரேக் பண்ணுதான்னு பாருங்கன்னு சொல்லிப்பேன். இன்னொன்று, இந்த லைன் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஸ்விங் லோ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்புதா, ஸ்விங் ஹை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்புதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் நான் இது வரைக்குமே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகே, பார்ட் 1 பார்ட் 2ல. பார்ட் 3ல நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்க. ஓகே, அந்த ஏரியாஸை மார்க் பண்ணிட்டு நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு கீ லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் கீ லெவல்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா
திரும்ப இதை வந்துட்டு சப்போர்ட், இதுதான் சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல இது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேயா, இந்த பிரேக் பண்ண அந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மறுபடியும் அந்த டைரக்ஷனில் போகும். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போர்ட்டாக மாறிடும். சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஓகே, இந்த ரூலை, இதுதான் வந்துட்டு ரூல் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரூல் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூலை மார்க்கெட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, மார்க்கெட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 100% நடக்கும், 100% இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அஷ்யூரிட்டி ப்ரைஸ் ஆக்ஷனில் எதுவுமே கிடையாது. பட் 70 to 80% இட் கேன் பாசிபிள். ஓகே, ஸோ இதை தான் நான் வந்துட்டு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ரீப்ளே போடுறேன். ஓகே, ஸோ இந்த ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு எது வந்துட்டு லோ அப்படின்னா இந்த பிளேஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ. ஓகே, அதே மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைன் கிடையாது, இட்ஸ் அ ஜோன். ஓகே, இட்ஸ் அ ஜோன். ஓகே, பிகாஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு, திரும்ப இங்கே வந்து திரும்பி இருக்கு, இங்கேருந்து திரும்பி இருக்கு, இங்கேருந்து திரும்பி இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லோவை மார்க் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன். பிகாஸ் மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து நிறைய தடவை ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்பி இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, மார்க்கெட் பாருங்க, இந்த இடத்து இது வந்துட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி, அதாவது இந்த இடத்த வந்துட்டு ரெசிஸ்டன்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே போயிருக்கு. சி, மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, கீழே போயிருக்கு. திரும்ப அந்த இடத்த வந்துட்டு இந்த க்ரீன் கேண்டில் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருச்சா. பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்துட்டு திரும்ப இது வரைக்கும் வராமையே இந்த இந்த பிரேக் பண்ண இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே 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 போயிட்டு இருக்கு. ஸோ இதைத்தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ண போறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் செக் பண்ண போறீங்க. ஸோ ரீப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கிருந்து கீழே வருது. இப்போ என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் 2 ரூல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன்று, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ இதோடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணிட்டேன், இதோட லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி 2 ரூல் சொல்லியிருக்கேன். ஒன்று, சப்போர்ட் கிட்ட வந்தால் இப்படி ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகும். அப்படி இல்லைன்னா இப்படி மேலே போகுது அப்படின்னா எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் கட் பண்ணுச்சோ அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதான்னு பாருங்க. அப்படி, அதாவது ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன ஏரியாவுக்கு திரும்ப வந்தால் ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகுதான்னு பாருங்க. இன்னொன்று, இப்போ இந்த இப்படி ரிஜெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் விட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, கட் பண்ண டைரக்ஷனில் மூவ் ஆகுதான்னு பாருங்கன்னு 2 விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே போகுது. ஓகே, அதாவது சப்போர்ட் கிட்ட வருது, ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, அதனால இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். 2வது டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு அதாவது பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பிரேக் டவுன் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே ரிஜெக்ட் ஆச்சு இல்லையா இந்த ஏரியா, இப்போ இதை ரெசிஸ்டண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே போதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆனது தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ட்ரேட். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது டெஃபினட்டாக யூஸ் ஆகும், அதாவது கண்டிப்பாக அது வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, நான் ஸ்பீடாக ரன் ஆகுற மாதிரி வைக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்து ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ரூல் என்ன, மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கா இந்த ஏரியா, திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல பட்டு மேலே போதா, அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிருக்குல்ல, இந்த இடத்துல பட்டு கீழே வருது பார்த்தீங்களா. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த ரூல் நம்பர் 1 ஒர்க் அவுட் ஆகுது. ரூல் நம்பர் 2, இப்போ எதர் ஏதாவது ஒரு சைடு அது பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். பிரேக் பண்ணிவிட்டு அந்த சைடில் அது மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, மேலே பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, எங்கே பிரேக் பண்ணிச்சு, இங்கே இது பிரேக் பண்ணிடுச்சு, அந்த டேரக்ஷனில் தான் அது மூவ் ஆகுது. திரும்ப மார்க்கெட் இங்கே எங்கேயாவது வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்ஃபேக்ட் சப்போர்ட் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா இது வந்துட்டு இப்போ இது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆன ஏரியா, இது வந்துட்டு கீழே போயிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தால் 70 to 80% தான்
சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் இருக்க 30 to 20% வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதாவது மிச்சம் இருக்க ஒரு 10% வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. மிச்சம் 20% திரும்ப பிரேக் ஆகிட்டு கீழே வரதுக்கே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பற்றி நம்ம பார்க்கும்போது பிரேக் அவுட் கொடுக்குதா, இல்லை வந்துட்டு சப்போர்ட் எடுக்குதா, ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுதா, ரிஜெக்ட் பண்ணுதா, எல்லாத்தையும் பார்ப்போம். பட் இப்போ ரூல்ஸை மட்டும் கற்றுக்கோங்க. ஓகே, ட்ரேட் பண்ணும்போது, அதாவது நான் வந்துட்டு டெமோ காட்டும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். திரும்ப மார்க்கெட் அந்த ஏரியாவுக்கு வருதான் அப்படின்னு. ஓகே, மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. ஓகே, மார்க்கெட் டச் பண்ணிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல செம்மையான ப்ரைஸ் செக்ஷன் வந்துருக்கு. லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஈவினிங் ஸ்டாரோ மார்னிங் ஸ்டாரோ. ஓகே, ஐ டோன்ட் நோ த நேம், பட் சைக்காலஜி, அதாவது கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்துருப்பேன், போட்டிருப்பேன் அந்த வீடியோ. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்றும் இல்லை, செல்லர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இன்டெசிஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே, யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பையிங் டெசிஷன் எடுக்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக பையர் உள்ள வராங்க. இது வந்துட்டு இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ மார்க்கெட் திரும்ப மேலே போகுது, திரும்ப அதே பிளேஸ்க்கு வந்திருக்கு. இப்போது வந்துட்டு திரும்ப அதாவது இது ஆல்ரெடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே மார்க்கெட் வருது. இப்போ இங்கே சப்போர்ட் எடுக்குமா, இல்லை பிரேக் இங்கே பிரேக் பண்ணுமா, இல்லை இங்கே சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன ரூல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அதாவது மார்க்கெட் வந்துட்டு இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரிடக்ஷன் போகுது. திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தால் சப்போர்ட் எடுக்குது. அதாவது இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த இடத்துல இருக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. அந்த இடத்த அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது சப்போர்ட் ஏரியாவாக மாறிடுச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டி படிப்பீங்க. ஓகே, அதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டி படிப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கே அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம் வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி போக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை ரீடெஸ்ட் பண்ணணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து இதுலேருந்து எத்தனை பாயிண்ட்டோ அதை வந்துட்டு மெஷர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கேருந்து எத்தனை பாயிண்ட்டோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 192. திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்துட்டு அதே 192 புரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே 192 புரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 192. ஓகே, சரியா அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? சரியா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? பட் வந்துட்டு உங்களோட டார்கெட் ஹிட்டு. ஓகே, என்ட்ரி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெசிஷன் கேண்டில் எடுக்க சொல்லுவாங்க. நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெட் கேண்டில் என்ட்ரி எடுக்க சொல்ல மாட்டாங்க. இந்த இன்டெசிஷன் கேண்டில் இருக்கு இல்லையா, எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டம் போடுவாங்க. ஸோ எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டமில் இது இன்டெசிஷன் கேண்டிலாக காமிக்கும், ப்ளூ கலர் கேண்டிலாக காமிக்கும். இந்த கேண்டில் என்ட்ரி போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WMA கிராஸ் ஓவர் காமிப்பாங்க. ஸோ அந்த கிராஸ் ஓவரில் நீங்கள் என்ட்ரி இங்கே எடுத்துருவீங்க. 192 ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது இம்பார்ட்டண்ட்டான ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதுக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுவீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8,000 to 10,000 வரைக்கும் நான் மினிமமாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சே உங்களுக்கு வந்துட்டு வருஷத்தில் ஒரு 200 சம்திங் 250 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியே ஸ்கேனர் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேனர் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் கேபிட்டல் வந்துட்டு மினிமம் 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 lakhல மினிமமாக ஒரு 700 இருந்து 500 இருக்க ஸ்டாக்ஸை வந்துட்டு ஸ்கேனரில் ஃபில்டர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பை ட்ரெண்டில் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகே, பை ட்ரெண்டில் இருக்கிறத எடுத்துட்டு ஹெட்ஜ் எடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஹெட்ஜ் எடுக்க முடியாது. அது வந்துட்டு 10 lakh கேபிட்டலுக்கு. ஸோ 1 lakh கேபிட்டல் அப்படின்னா ஹெட்ஜ் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக பையில் போய் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்து தான் கற்றுக்கணுங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த சீரீஸை பாருங்கள், கற்றுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நான் சொல்லியிருக்க விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நெட்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதில் இன்ட்ராடே எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்ட்ராடே எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரேடிங் செட்டப்பில் இந்த இன்டெசிஷன் கேண்டிலுக்கு அப்புறமா இந்த இன்டெசிஷன் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் டே ஓகே நெக்ஸ்ட் டே பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கும். ஓகே, பட் இது வந்துட்டு ஆல்கோ கிடையாது,
இது வந்துட்டு இண்டிகேட்டரை நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கிறீங்க. அதாவது இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடணும். அதாவது இவ்வளோ அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சப்போர்ட் டூலாக நீங்கள் இண்டிகேட்டர் எடுத்துப்பீங்க. ஓகே, இன்ட்ராடேன்னு வரும்போது. ஓகே, ஸ்விங்குக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரூலை அதை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. மார்க்கெட் வந்துட்டு பிரேக் ஆச்சு, சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் 3வது ரூலை கற்றுருக்கீங்க. பார்ட் 1ல் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வந்தால் திரும்ப சப்போர்ட்டில் போட்டு திரும்பும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, மார்க்கெட் சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் பண்ணுது அப்படின்னா அது அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ரூல் நம்பர் 3, அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது திரும்ப அதே இடத்துக்கு வந்ததுன்னா அது ரிஜெக்ட் ஆகும். அதாவது சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ, ஓகே, திரும்ப சப்போர்ட்டாக இருந்தால் அது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. இப்போ என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஏன்னா மார்க்கெட் அங்கேருந்து தானே திரும்பிருக்கு. ஓகே, ஸோ அதனால நீங்கள் இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் மார்க்கெட் எங்கே ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகே, பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, பிரேக் ஆயிடுச்சு. சரியா? அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணிருக்குன்னா இந்த ஆல்ரெடி சப்போர்ட்டாக இருந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ உங்களோட ரூல் என்ன? 3 விஷயம் நடக்கும் இந்த இடத்துல. ஒன்று, மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்து திரும்பணும். இல்லை மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். ஓகே, இதைத்தான் மார்க்கெட் பண்ணணும். ஓகே, ஆனால் இதில் அதாவது இதில் 3 விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு இப்போ இங்கே இருந்தப்ப இந்த ஏரியாவையும் நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஆனால் இது ப்ரீவியஸாக இருந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியா ப்ரீவியஸாக இருந்த ஏரியா. மார்க்கெட் அதையுமே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். அதே 3 விஷயம் இந்த ஏரியாவில் நடக்கும். மார்க்கெட் அதாவது அதே இது அந்த 3 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பிரேக் அவுட், ரிட்டன், ரிவர்சல், பிரேக் அவுட், ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, அதை வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் டேர்ம்ஸ் எல்லாம் விடுங்க. ஓகே, டேர்ம்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ரைட் நோ. ஓகே, இப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட ஆல்ரெடி நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கல்ல அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஏரியாவை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது இல்லை அங்கேருந்து திரும்புதுன்னா அங்கேருந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு 20% சான்ஸ் இருக்குது. ஓகே, இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே ஓகே இப்போது மார்க்கெட் திரும்ப இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது. ஓகே, என்ன பண்ணுது? பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது. பட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஏன்னா இதைத்தான மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அங்கே ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகே, ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்கு. லெட்ஸ் see. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் கூர்மையாக கவனிப்போம். இப்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்மையாக கவனிப்போம். ஏன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃபாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இங்கிருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போது உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, எல்லாருடைய மைண்ட் செட்டுமே ஓகேப்பா 2 சப்போர்ட்டை மட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு கீழே வருது. அப்போ எல்லாருடைய மைண்ட் செட்டும் என்னவா இருந்திருக்கும், இனிமேல் மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி நடக்காமல் மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஏன் மேலே போயிருக்கு அப்படிங்கிற ரீசன் ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கு தெரியும். ப்ளஸ் இதை நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மேலே போகுது. ஓகே, இப்போ இது மேலே போகுது. இந்த சப்போர்ட்டை ஒரு டைம் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதாவது ரெசிஸ்டன்ஸை, இது சப்போர்ட்டாக இருக்குது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஒரு டைம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆஃப் ஆஃப் த வேவ் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஆஃப் ஆஃப் த வேவ் வரைக்கும் வந்திருக்கு. திரும்ப என்ன பண்ணுதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போகுது. ஓகே, அப்படி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போயிருந்தாலுமே கூட திரும்ப இவ்வளோ தூரம் வந்திருக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம வரையில. ஓகே, ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிருக்கணும். ஏன்னா மார்க்கெட் எங்கேருந்து எல்லாம் திரும்புதோ ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போதும் அந்த இடத்துலலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ சி, இங்கிருந்து கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டான விஷயம் இல்லை, இட்ஸ் டைனமிக். ஓகே, லெட்ஸ் சி.
ஸோ கம்ப்ளீட்லி இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். பட் டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கும். மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதில் எது மேஜர் எது மைனர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறதுனால மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். ஃபைனா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போகுது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக். நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆக உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீசெண்டாக ரியாக்ட் ஆன ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, ரீசெண்டாக எதுக்கு வந்துட்டு மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோ, எதுக்கு ரியாக்ட் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட்டாக எல்லா ட்ராயிங்ஸையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்துட்டு திரும்பி இருக்கு. ஓகே, இது என்னோட ப்ரீவியஸ் ஏரியா. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லோ பார்த்தீங்கன்னா இது நான் இதுதான் உங்களுக்கு இது வரைக்கும் டீச் பண்ணியிருக்கேன். பட் இதில் ரெண்டாவதாக நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் எங்கெல்லாம் ரியாக்ட் இருக்கோ அங்கெல்லாம் மார்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு, இங்கிருந்து 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 மோரர்லெஸ் இதெல்லாம் ஒரே ஏரியா. ஓகே, மோரர்லெஸ் இது எல்லாமே ஒரே ஏரியா. ஸோ பிகாஸ் இட்ஸ் அ ஜோன். இவ்வளோ பெரிய ஜோன் வராது, பட் நம்ம ஃபியூச்சரில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் இதுக்கு நடுவில் இருக்குது. இதில் மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் திரும்ப இந்த ஏரியாவுக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகணும். இதுதான் வந்துட்டு நம்மளோட ரூல். ஓகே, பட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வருது. ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வருது. ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு இதை உடச்சிருச்சு அப்படின்னா, இந்த இடத்த உடைக்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எது, அடுத்த ஏரியாவுக்கு அது ட்ராவல் ஆகுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் 6 பார்ப்பீங்க. ஓகே, ஒரே விஷயத்த நான் ஒரே வீடியோவில் நான் எல்லாம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பிகாஸ் சப்போர்ட் ஒன்றை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு போகும். அடுத்த சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்ல இருந்து தான் அது திரும்பும். ஓகே, இதை தான் நீங்கள் வந்துட்டு பார்ட் 4ல் பார்ப்பீங்க, இல்லை பார்ட் 5ல் பார்ப்பீங்க. பட் இன்ஃபர்மேஷன் இப்போ மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகுதா, எஸ். நெக்ஸ்ட்டு அதை பிரேக் பண்ணிட்டு கீழே வருதா, எஸ். அங்கிருந்து ரியாக்ட் எதுவுமே பண்ணலை. ஓகே, இன்ட்ராலையில் பண்ணியிருக்கோம், அதாவது லோவர் டைம் ஃப்ரேமில் பண்ணியிருக்கோம். பட் இப்போ டே டைம் ஃப்ரேமில் எதுவும் பண்ணல. ஓகே, அதாவது நம்ம சொன்ன ரூல்ஸ் திரும்பணும். அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். ஓகே, சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டு கீழே அவர் மேலே போகணும். இப்போது இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு கிளியராக சொல்லிடுறேன். மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு. நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் இங்கிருந்து திரும்பியிருக்காங்க, திரும்பலை. எய்தர் இங்கிருந்து பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகே, பிரேக் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணியிருக்கணும். நமக்கு ஆப்ஷன் 2 நடந்திருக்கு. ஓகே, ஆப்ஷன் 2 நடந்திருக்கு. ஆப்ஷன் 2 நடந்தால் என்ன பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவோ வந்துட்டு ப்ரீவியஸாக வரைஞ்சி வச்சுருந்த சப்போர்ட் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அது ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட் அதை மதிக்கலை, இதையும் மதிக்கலை, இதை மதிச்சிருக்கு. இப்போ இது ஏன் நடந்தது, இது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, ஏன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பணும். ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்தடுத்த பார்ட்டில் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, ஸோ திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயினான இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஜோன். ஓகே, இதை பிரேக் பண்ணி மேலே போகுது, திரும்ப இதை ரெஸ்பெக்ட் பண்ணுது, திரும்ப இதை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா
ஃபஸ்ட்டு ரூலை மட்டும் கற்றுக்கோங்க. ஓகே, இதை மல்டி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வரும். பட் ரூல் என்னென்னா, இப்போ இதில் நீங்கள் 3 ரூலுமே இதில் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் 3 ரூலுமே சாட்டிஸ்ஃபைடு. இந்த இடம் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஏரியா. அதனால தான் நம்ம இதை மார்க் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்த மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. திரும்ப இங்கிருந்து இப்படி திரும்பி இருக்கணும். அவர் இதை பிரேக் பண்ணணும். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டா, அதாவது மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கிருந்து திரும்புறதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, திரும்ப அதே இடத்தையே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஒன்று இந்த ஏரியா திரும்ப ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகணும், இல்லை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். இதுதான் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, நான் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கிடைச்ச ட்ரேடோட ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்கிறேன். ஓகே, எனக்கு கிடைச்ச ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஃப்டியில் பார்ப்போம். எஸ், ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இண்டிகேட்டர் பேஸ்டு. நான் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் ப்ளஸ் இன்புட்ஸ் இல்லாமல் ரிவீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேல இருக்கும். ஓகே, ஆனால் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸில் இருந்திருக்கும். டவ் ஜோன்ஸ் தவிர மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸில் இருந்திருக்கும். ஓகே, அது நம்பர் 1. இது வந்துட்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கு. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் ஓய் பில்டப் அதிகமாக இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 2 இது மேலே அண்ட் இது கீழே வரதுக்கான ரீசன். ஓகே, அதை பற்றியெல்லாம் நம்ம ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பேட்டர்னை மார்க்கெட் வந்துட்டு இந்த கேண்டலில் பிரேக் பண்ணுது. ஓகே, இந்த பேட்டர்ன் மார்க்கெட் இந்த கேண்டலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பிகாஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது அப்படிங்கிறப்போ, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்தப்போ இதை வந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு எனக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒன்று அங்கேருந்து திரும்பணும். ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்ததுன்னா ஒன்று இங்கேருந்து திரும்பணும், ஆர் இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். இதுதான் என்னோட 2 ரூல். ஓகே, இப்போ ரூல் நம்பர் 1 நடக்கலை. பிகாஸ் இங்கிருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதனால கீழே வர முடியல. ஓகே, இதை தாண்டி கீழே வர முடியல. பட் ரூல் நம்பர் 2 நடந்துருச்சு. என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அது மேலே போயிடுச்சு. ஓகே, இப்படி மேலே போகும்போது எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அது மேலே போகுதுங்கிறது. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், நிறைய கன்ஃபர்மேஷன் வந்து இண்டிகேட்டரில் கிடைக்கும். பட் ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எம்ஏசிடி. ஓகே, இன்புட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்க இன்புட்ஸ் தான், நான் எந்த இன்புட்ஸையும் சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்துட்டு எம்ஏசிடியில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு கிராஸ் கொடுத்துருச்சு. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே கிராஸ் பண்ணிடுச்சு. ஃபைனா, இங்கிருந்து மார்க்கெட் வந்துட்டு கிராஸ் பண்ணிடுச்சு. ஆனால் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் இருந்தது. சூப்பர் டென்ட், ஆல்கேட்டர் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இங்கிருந்து நான் லாங் போயிட்டேன். ஓகே, லாங் போயிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் தான் நான் பண்ணேன். ஓகே, ஆப்ஷன் செல்லிங் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, ஆனால் என்னோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக, எந்த இடம்லாம் நான் வந்துட்டு க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறோம் அதெல்லாம் ஸ்ட்ராங்கு. ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால அந்த இடத்து இங்கெல்லாம் நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பில்ட் பண்ணுறணும், அதாவது வரையணும். அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகே, ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும். பிகாஸ் ஐ நோ, பிகாஸ் நான் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஐ நோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும்னா ஐ நோ. அதனால நான் வந்துட்டு இந்த இடத்துல லாங் எடுக்கல. ஏன்னா எனக்கு இது வரைக்குமே ப்ராஃபிட் நிறைய இருந்தது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட ரெண்டாவது என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில். ஓகே, இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஓகே, இந்த கேண்டிலுக்கு என்ட்ரி கிடைச்சுமே, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதோடு சேர்த்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஏசிடியில் பாருங்கள், எனக்கு இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சது. பட் எம்ஏசிடியில் உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்துட்டு கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு இங்கே. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ், ஐ மீன் ஃபால்ஸ் சிக்னல்.
ஓகே, இந்த சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எம்எஸ்சிடியோட என்கிட்ட வந்துட்டு இன்னொரு எம்எஸ்சிடி இருக்குது. ஸோ அதோட இது பார்த்தீங்க, அதாவது இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் ஓவர் இருக்காது. ஓகே, கிராஸ் ஓவர் இருக்காது. அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்துட்டு ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு சிக்னல் இந்த ஏரியாவில் தான் கிடச்சிது. ஐ மீன் இந்த ஏரியாவில். ஓகே, பட் அதுக்கு இன்புட்ஸ் போடணும். ஓகே, இது வந்துட்டு நார்மலாக நீங்களே யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த இடம், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் இந்த கிராஸ், மூணாவது கன்ஃபர்மேஷன் என்னோட ஹிஸ்டோகிராம் எம்ஏசிடியில் வந்துட்டு சிக்னல் கிடச்சிது. ஸோ அதனால நான் வந்துட்டு அகெயின் நான் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணேன், பை பண்ணலை. ஓகே, பை பண்ணல. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மூவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்துட்டு அவ்வளோ ஒரு மொமெண்டம் கிடையாது. ஓகே, இந்த மொமெண்டம் இருந்த அளவுக்கு இது கிடையாது. ஓகே, பட் இந்த ஏரியாலேயே கூட நான் வந்துட்டு விக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்தது. ஸோ அதனால நான் வந்துட்டு புல்ரன்ஸ் வந்துட்டு எப்போவுமே எடுக்க மாட்டேன், அவ்வளோவா பை பண்ண மாட்டேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன டவுட்னு சொல்லுங்கள். நம்ம இனிமேல் டெய்லிஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஏன்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸில் நம்ம லைவாக ஜாயின் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, அதாவது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.